செம்மை கல்வி பாடம் முப்பொருள். வழங்குபவர் ஆசிரியர் கோபு. தலைப்பு பாடம் 3 ஐம்பூதக் கொள்கை. வணக்கம். நாம் கடந்த பாடத்தில் உடலை புரிந்து கொள்ளும் வழிமுறைகளை பார்த்தோம். அவற்றில் சுயத்தில் ஆழ்தல் தவம் என்ற முறையினை விளக்கினோம். அறிதல் மற்றும் புரிதல் இவற்றை பற்றி அறிந்து கொண்டோம். நாடி என்ற சொல்லுக்கான விளக்கம் பெற்றோம். மேலும் உறக்கம் மற்றும் விழிப்பு நிலை கொட்டாவி ஏன் வருகிறது அவற்றை பற்றி விளக்கினோம். இயற்கையுடன் பொருந்தும் குளியல் என்ன, உணர்தல்கள் வழியாக அகத்தை புரிந்து கொள்வதற்கான 5 கருத்துக்கள் ஆகியவற்றை விளக்கினோம். இன்றைய பாடத்தில் ஐம்பூத கொள்கைகளை பற்றி பார்ப்போம். ஐம்பூத கொள்கை ஏன் நமது உடலை பற்றி புரிந்து கொள்வதற்கு தேவைப்படுகிறது எனில், நம் உடலே ஐம்பூதங்களால் ஆனது என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உடலே ஐம்பூதங்களானது ஒரு மேலோட்டமான புரிதல். அது ஒரு நீண்ட நெடிய ஆழமான பாடம். அது அடிப்படையில் மேலோட்டமாக ஐம்பூத சேர்க்கை, அதுவே உடல். ஆகாயம் என்பது முதல் பூதம். இந்த ஐம்பூதம் என்பது ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம். இதுதான் வரிசை. நமது உடலில் ஆகாயம் என்பது எங்கே பொருள் இல்லாமல் இருக்கிறதோ, இடைவெளி இருக்கிறதோ, எங்கே பொருள் இல்லாமல் வெளியாக இருக்கிறதோ அதுவே ஆகாயம். அப்படி என்பது ஒரு தொடக்கம். மூக்கு துளைகள், காது துளைகள், எங்கே உறுப்புகள் இல்லாமல் வெற்றிடமாக இருக்கிறதோ, வெளியாக இருக்கிறதோ அங்கே எல்லாம் ஆகாயம் இருக்கிறது. மனமாக இருக்கிறது, உடலெங்கும் இருக்கிறது. இப்படி என்று இப்போதைக்கு புரிந்து கொள்ளுங்கள். மேலும் காற்று எங்கே இருக்கிறது என்றால் மூச்சு, நுரையீரல் இந்த பகுதியில் உள்ளே வருகிறது, வெளியே செல்கிறது. மேலும் வெப்பம் என்னவாக இருக்கிறது என்றால் உடல் சூடாக இருக்கிறது. நீர் என்னவாக இருக்கிறது என்றால் இரத்தம், எச்சில், சிறுநீர், இதுபோல நீர்மங்கள், எண்ணற்ற சுரப்பிகள், இவற்றின் மூலம் நம் உடலில் நீர் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். மேலும் நிலம் என்பது இந்த உடலே, ஒட்டுமொத்த உடலே நிலம். அதாவது திடத்தன்மையுள்ள அனைத்துமே உடல். இந்த உடலினுள் பிற 4 பூதங்களும், ஆகாயமும் இருக்கிறது, காற்றும் இருக்கிறது, வெப்பமும் இருக்கிறது, நீரும் இருக்கிறது. இந்த 4ஐயும் கடந்தது தான், 4ஐயும் உள்ளடக்கியது தான் நிலம், திடத்தன்மை வாய்ந்தது. இதுவே உடலுக்கான ஐம்பூத கோட்பாடு. எனவே நாம் ஐம்பூத கொள்கையை புரிந்து கொள்வதன் மூலம் உடலை புரிந்து கொள்ளலாம் என்ற வகையில் இப்பொழுது நாம் ஐம்பூத கொள்கையை பார்க்கிறோம். ஐம்பூத கொள்கை என்பது மனிதர்கள் தமது புறத்திலும் அகத்திலும் உடலிற்குள்ளும் உள்ள பொருள்களை புரிந்து கொண்டு இந்த இரண்டிற்கும் உள்ள ஒற்றுமைகளால் தூண்டல் பெற்று பதிவு செய்த கொள்கையாகும். அதாவது புறத்தில் உள்ளவர்களை பார்த்து அகத்தில் உள்ள பொருள்களை உணர்ந்து இந்த இரண்டிற்கும் உள்ள ஒற்றுமைகளை கண்டு அந்த ஒற்றுமைகளால் தூண்டப்பட்டு பதிவு செய்தவையாகும். ஐம்பூத கொள்கையினுடைய சுருக்கம்தான் ஆசான் திருமூலர் அருளிய அண்டமே பிண்டம் என்ற மந்திரம். அதாவது உலகத்தில் இருப்பவைதான் உடம்பில் இருக்கின்றன, இந்த உடம்பினில் இருப்பவைதான் இந்த உலகத்திலும் இருக்கின்றன எனும் உண்மையை பதிவு செய்தார் அவர். அதன் வரிசை ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம். இதுதான் வரிசை முறை. இதை மாற்றி புரிந்து கொள்ளக்கூடாது. இதில் முதல் போகம் ஆகிய ஆகாயம் என்பது அந்த சொல்லிலேயே விரிவான பொருள் கொண்டுள்ளது. காயம் என்பது உடலை குறிக்கும். ஆ என்பது விரிவை குறிக்கும். ஆகாயம் என்பது ஒரு தூய தமிழ் சொல். அதன் பொருள் என்னவெனில் விரியும் உடல் என்பதாகும். ஆகாயம் உடலாகிறது, விரியும் உடலாகிறது. காற்று என்பது தற்போது நாம் உபயோகிக்கும் சொல். வலி என்பதே பழந்தமிழ் சொல். காற்றுக்கு வேறு சொற்களும் உண்டு. கால், உளவி என்றாலும் காற்றே என்று பொருள்படும். அடுத்து வெப்பம் என்பது நெருப்பு அல்ல,
ஐம்பூதங்களில் வெப்பம்தான் உண்டே தவிர நெருப்பு கிடையாது. நெருப்பு என்பது வெப்பத்தின் வேறு ஒரு உருவம். வெப்பம் வடிவம் கொண்டது, வெப்பத்தை உணர மட்டுமே முடியும். நெருப்பு தோற்றம் கொண்டது, நம்மால் பார்க்க முடியும். இந்த இடத்தில் சான்று வேண்டுமெனில் ஒரு அகல் விளக்கு எரிகிறது. அந்த அகல் விளக்கில் சுடர் விட்டு எரிவது நெருப்பு. அந்த சுடரை தாண்டியும் உங்களால் சுடருக்கு மேலே கை வைத்தீர்கள் என்றால் உங்களால் அந்த வெப்பத்தை உணர முடியும். அது வடிவம், அது வெப்பம். ஒரு பொருளை நமது ஐம்புலன்களால் அறிய இயலவில்லை, ஆனாலும் அப்பொருள் உள்ளது என்றால் அது வடிவம். பொருளை ஐம்புலன்களால் அறிய இயலும் என்றால் அது தோற்றம். நமது உடலே அணுக்களால் ஆனது, ஆனால் அணு எனும் பொருளை ஐம்புலன்களால் அறிய இயலாது. கருவிகளால் அறிகையிலும் கூட அணுவின் நிலையான உருவம் புலப்படுவதில்லை. இதுவே வடிவமாகும். அதாவது நமது ஐம்புலன்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை, ஆனாலும் அங்கே இருக்கிறது எனில் அதற்கு பெயர் வடிவம். அறிந்து கொள்ள முடிந்தது, ஐம்புலன்களால் அறிய முடிகிறது, நாக்கால் சுவைக்க முடிகிறது, நுகர முடிகிறது, பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது, அல்லது தோளால் உணர முடிகிறது என்றால் அது உருவம். இங்கே வெப்பம் வடிவம் கொண்டது, தோற்றமற்றது. நெருப்பை காணலாம். காற்று வடிவம் கொண்டது. வெப்பம் காற்றின் வடிவத்தில் இருப்பது. ஆகையால் நெருப்பு வேறு, வெப்பம் வேறு. அந்த அகல் விளக்கின் சுடர் நெருப்பு, அதன் மேலே உணர முடிந்த வெப்பம் வெப்பம். வெப்பத்திற்கு அடுத்து நீர், அடுத்தது நிலம். ஐம்பூதங்களில் நிலம் என்பது இறுதி விளைவு. 4 பூதங்களும் சேர்ந்து எதை ஆக்குகிறதோ அதுவே நிலம். நிலத்தில் ஆகாயம், காற்று, வெப்பம், நீர் 4ம் இருக்கின்றன. நீரில் ஆகாயம், காற்று, வெப்பம் ஆகிய 3ம் உள்ளன. வெப்பத்தில் ஆகாயம், காற்றும் உள்ளன. காற்றில் ஆகாயம் இருக்கிறது. ஐம்பூதங்களின் அடிப்படை என்னவெனில் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இன்னொன்றாக மாறுதலாகும். முதலில் ஆகாயம் மட்டும் இருக்கிறது. அது மிகப்பெரிய உடல். பொதுவாக நாம் அதை வெற்றிடம் என்று கூறுகிறோம். ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் இடையில் வெற்றிடம் இருக்கிறது. ஓர் நிலைக்கும் ஒரு இலைக்கும் மற்றொரு இலைக்கும் இடையில் வெற்றிடம் இருக்கிறது. பொருள் ஏதும் இல்லாத இடம் எல்லாமே ஆகாயம்தான். வாயை திறந்தால் உள்ளே இருக்கும் இடம் கூட ஆகாயம்தான். இடைவெளி என்பது இரு பொருள்களுக்கு இடையில் உள்ள வெளி. இடைவெளி என்பது இரு பொருள்களுக்கு இடையில் உள்ள வெளி. ஆகாயம் என்பது வானத்தில் இருப்பதாக எண்ண வேண்டாம். பொருள் இல்லாத பகுதி எல்லாமே வெளி அல்லது ஆகாயம்தான். நிலம் என்பது ஆகாயத்தின் விளைவுதான். அண்டத்தில் ஆகாயம் இல்லாத இடமே கிடையாது. ஆகாயம் என்பது பரம்பொருளின் உடலாகும். அந்த உடலில் இருக்கக்கூடிய சிறிய பொருள்கள் தான் சூரிய குடும்பம். அதில் இருப்பது தான் நமது பூமி. அதிலிருந்து சின்னஞ்சிறிய பொருள்கள் தான் நாம் நமது புரிதலுக்காக பொருள்கள் இல்லாத இடமே ஆகாயம் என்கிறோம். உண்மையில் ஆகாயம் என்பதே அடர்த்தியான பொருள் உள்ள பகுதி தான். அந்த பொருள் நமது கண்களுக்கு தெரிவதில்லை. அணுக்கள் இருக்கின்றன, ஆனால் நம் கண்களுக்கு தெரியாது. ஆகாயம் முழுவதும் அணுக்கள் இருக்கின்றன. அணுக்கள் விலகி இருப்பதில்லை, ஒன்றோடொன்று மிக நெருக்கமாக உள்ளன. ஆகாயம் என்ற உடலே அணுக்களால் ஆனதுதான். எனவே ஏதுமில்லாத பகுதி ஆகாயம் என்று கூறுவது ஒரு தொடக்க புரிதலுக்காகவே. அது முழுமையல்ல. எல்லா இடைவெளிகளிலும் அணுக்கள் இருக்கின்றன. அணுக்கள் இல்லாத இடமென்றே இந்த பேரண்டத்தில் இல்லை. அணுக்கள் என்பவை பொருள்கள் அனைத்திற்கும் மூல வடிவமாகும். அணுவிற்கு வடிவம் உண்டு, நம்மளால் காண இயலவில்லை. அதனால் அதற்கு வடிவம் உண்டு, தோற்றம் கிடையாது. எனவே அவற்றை பார்க்க முடியாது. ஏற்கனவே அணுக்களை பற்றி வரையப்பட்ட வரைபடங்கள், நவீன அறிவியலில் உள்ள அணுக்களை பற்றிய வரைபடங்கள் யாவும் முழுமையானவை கிடையாது. அது ஒரு தற்காலிக நிலைதான். ஏனெனில் அணு என்பது அதிவேகமாக இயக்கத்தில் இருப்பது. ஒரு சில கருவிகளின் வழியாக ஒரு அணுவின் தற்காலிக நிலை வரையப்படுகிறதே தவிர ஓர் அணுவின் ஒட்டுமொத்த இயக்க நிலை இது என்று யாராலும் அறுதிட்டு கூற இயலாது.
ஏனெனில் உச்சநிலை இயக்கத்தில் இருக்கும்போது அவற்றை நம்மளால் காண இயலாது, கேட்க இயலாது. ஏன்னால் இயக்கம் உச்சநிலையில் இருக்கும்போது நம்மளால் ஒரு மின் விசிறியின் தலைப்பகுதி மட்டுமே காண இயலுகிறது, இறக்கையை காண இயலவில்லை. ஏனெனில் இயக்கம் உச்சநிலையில் இருக்கும்போது நமது புலன்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன, நிலையான இருக்கும் பொருள்களை பார்க்க இயலும். ஆனால் இயக்கம் உச்சநிலையில் இருக்கும்பொழுது நம்மளால் காண இயலாது, கேட்க இயலாது, நுகர இயலாது. ஆனால் அந்த இடத்தில் இருக்கிறது, அதனால் அதற்கு பெயர் வடிவம். இங்கே தோற்றம் என்பது என்னவெனில், ஒரு நாற்காலி என்றால் இப்படித்தான் இருக்கும், மரம் என்றால் இதுதான் தோற்றம் என்று குறிப்பிட முடியும். தோன்றுதல் என்றால் கண்ணுக்கு புலப்படும்படியாக வருவதாகும். தோற்றம் புலனறிவுக்கு தெரிய வேண்டும், ஒரு நிலைநிறுத்தப்பட்ட உருவம் இருக்க வேண்டும். இது இப்படித்தான் என்றால் அது தோற்றம். ஒரு பொருள் இருக்கிறது, அதை பார்க்க முடியவில்லை, ஒரு உருவத்தில் நிலைநிறுத்தவும் முடியவில்லை என்றால் அது வடிவமாகும். அதை வரையறுக்கப்பட முடியவில்லை, ஆனால் வரையறுக்கப்பட்ட வடிவத்தின் அடுத்த நிலைதான் உருவமாகும். அதை நாம் காணலாம், கேட்கலாம், நுகரலாம். எனவே தோற்றத்திற்கும் வடிவத்திற்கும் உள்ள வேறுபாட்டினை புரிந்து கொள்ளுங்கள். எனவே அணுவிற்கு வடிவம் உண்டு, தோற்றம் கிடையாது. ஏன்? நம்மளால் காண இயலவில்லை, கேட்க இயலவில்லை, நுகர இயலவில்லை, சுவைக்க இயலவில்லை. எனவே அணுவிற்கு வடிவம் உண்டு. ஆனால் அணு என்பது இல்லையா? அணுதான் அனைத்திற்கும், பருப்பொருள்கள் அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்றன. ஆகாயம், காற்று, வெப்பம் மூன்றிற்கும் வடிவம் உண்டு. ஆகாயத்திற்கு வடிவம் உண்டு, நம்மளால் காண இயலவில்லை. காற்றிற்கு வடிவம் உண்டு, வெப்பத்திற்கும் வடிவம் உண்டு, தோற்றம் கிடையாது. ஆனால் நீருக்கும் நிலத்திற்கும் தோற்றம் உண்டு. நீரை நம்மளால் காண இயலும், நிலத்தினை காண இயலும், சுவைக்க இயலும். நிலம் என்பது நாம் ஏற்கனவே கூறியது போல 4 பூதங்களுடைய தொகுப்பு. ஆகாயம், காற்று, வெப்பம், நீர் ஆகியவற்றின் நிறைவுதான் நிலம். அது மட்டுமல்ல, எவையெல்லாம் திடப்பொருளாக இருக்கின்றனவோ அவை எல்லாமே நிலம்தான். மனித உடல், மரம், கல், மண், பாறை இவற்றுக்கெல்லாம் தோற்றம் இருக்கிறது. எனவே இவையெல்லாம் நிலம். மனித உடலுக்குள் இருக்கக்கூடிய ஐம்பூதங்கள் ஆகாயம், காற்று, வெப்பம் ஆகியவை வடிவம் எனும் ஆதி நிலையில், அதாவது உருவத்திற்கு முந்தைய நிலையில் உள்ளன. நீரும் நிலமும் தோற்றம் எனும் இறுதி நிலை, வடிவத்தின் அடுத்த நிலையில் உள்ளது. ஆக மனித உடல் என்பது நீராலும் நிலத்தாலும் ஆனது. நீரும் நிலமும் தோற்றமாகவும் இவற்றிற்கு மறைவாக நம்மளால் காண இயலாத வடிவம் கொண்ட ஆகாயம், காற்று, வெப்பம் ஆகிய 3 உள்ளது. நீர் எங்கே உள்ளது? நீர் எப்போதும் நிலத்தோடு இணைந்தே இருக்கும். நிலமற்ற இடங்களில் நீர் இருப்பதில்லை. ஆனால் குளிர்ச்சி இருக்கும். நீர் வேறு, குளிர்ச்சி வேறு. ஐம்பூதங்களை கூறும்போது நீர் என்றுதான் கூற வேண்டுமே தவிர குளிர்ச்சி என்று சொல்லக்கூடாது. குளிர்ச்சி எங்கும் இருக்கிறது. அது மூலத்தில், கருவில், உருவில் இருப்பது, கரு உருவில் இருப்பது. ஐம்பூதங்களுக்குள் அது வராது. குளிர்ச்சி என்பது ஐம்பூதங்களுக்குள் வராது. நீர் என்ற வடிவம் தான் இங்கு முக்கியமானது. நிலத்தோடு நீர் இருக்கும், ஆகாயத்தில் குளிர்ச்சி தான் இருக்கும். அதே போல வெப்பம் என்று தான் சொல்ல வேண்டும், நெருப்பு என்று சொல்லக்கூடாது. நெருப்பு என்பது நிலத்தோடு தொடர்புடையது. ஏனெனில் ஒரு பொருள் இருந்தால்தான் எரியும். பொருள் என்பதே நிலம்தான். எனவே நெருப்புக்கு தோற்றம் உண்டு, வெப்பத்திற்கு நிலம் தேவையில்லை. ஏனெனில் நிலம் இல்லாத இடங்களிலும் வெப்பம் இருக்கும், ஆகாயமெங்கும் வெப்பம் இருக்கிறது. எனவே வெப்பத்திற்கு வடிவம் மட்டுமே உண்டு. நெருப்பு என்பது நிலத்தோடு தொடர்புடையது. நிலம் வேண்டும், அதற்கு நெருப்பு எரிய வேண்டும் என்றால் நிலம் வேண்டும். ஆனால் வெப்பம் நிலமில்லாத இடத்திலும் இருக்கும், ஆகாயம் எங்கும் இருக்கிறது. வடிவம் வேறு, தோற்றம் வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பூமியை எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்த புவிக்கோளத்திலும் நீரும் நிலமும் தோற்றமாக இருக்கின்றன. மீதி 3 வடிவமாக இருக்கின்றன. இந்த பாடங்களில் குறிப்பிடப்படும் ஐம்பூத கொள்கை என்பது நமது வாழும் புவிக்கானது. எனவே இந்த ஐம்பூத கொள்கையை புவிக்கு வெளியே பொருத்த முடியாது. நிலம் என்று வந்துவிட்டால் நிலத்தோடு நீரும் வளரும் என்பதை மீண்டும் நினைவு கூறுகிறேன். நிலத்தோடு நீர் இருப்பது ஐம்பூத சீர்நிலையை குறிக்கிறது. நீரும் நிலமும் ஒன்றுக்குள் ஒன்று பிணைந்து இருக்க வேண்டும். இணைவு வேறு, பிணைவு வேறு. அருகருகே இருப்பது இணைவு. 2 அணுக்கள் அருகருகே இருந்தால் அது இணைவு. ஒன்றும் ஒன்றும் புணர்ந்து பொருந்தினால் அது பிணைவு.
நிலமும் நீரும் அருகருகே இருந்தாலே அவை இயல்பாகவே ஒன்றோடு ஒன்று பொருந்தும். அப்படி பொருந்தினால் அது பிணைவு. அருகருகே இருந்தால் வெறும் இணைவு, அது இன்றும் பிணையவில்லை. ஸோ இணைவு மற்றும் பிணைவு என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். வடிவம் மற்றும் உருவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த 50 கொள்கை நமது திருமுறைகளில் வெகுவாக எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது. அனைத்து திருமுறைகளிலும் இந்த 50 கொள்கை விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை 50 கொள்கை என்ற பிரிதொரு பாடத்திலே பார்க்கலாம். இப்பொழுது நம் உடல் 50 கொள்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி என்பதற்காக, உடலை புரிந்து கொள்வதற்காக, உடல்நலக் கொள்கையாக ஒரு 50 புரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்காக நமது திருமுறைகளில் ஆசான் மாணிக்கவாசகர் திருவாகத்தில் இறைவனை புகழ்ந்து போற்றும் பொழுது, பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வலியிடை 2ஆ மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதில் 50 என்ற பொது பெயரால் வழங்கப்படுகிறது. இங்கே முதல் வரியில் பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி என குறிப்பிட்டிருக்கிறது. பார் என்றாலே நிலம், அதாவது திண்மையானது, வலிமையானது. பார் என்றால் நிலம். இந்த பாரினில் 5ஆய் பரந்தாய் போற்றி என்றால், பார் என்பதில் நிலமும் இருக்கிறது, நீரும் இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது, காற்று இருக்கிறது, ஆகாயம் இருக்கிறது. இந்த 5ஐயும் உள்ளடக்கியதுதான் நிலம். ஆகவே இது 1300 வருடங்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட பாடல். அதில் பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி, பார் என்ற நிலத்திலே 5 பூதங்களும் பரந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, நீர் என்ற பூதத்திலே நீரும் இருக்கிறது, நீராக இருக்கிறது. எது நீராக இருக்கிறது? காற்று, வெப்பம், ஆகாயம். இந்த மூன்றும் நீரில் மொத்தம் 4ஆக நிகழ்ந்தாய் போற்றி என்கிறார். நீரில் நீர், இந்த ஆகாயம், காற்று, வெப்பம் ஆகியவை சேர்ந்து உருவான நீர் மொத்தம் 4ஆக இருக்கிறது. தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, இந்த வெப்பம் என்ற பூதத்திலே, வெப்பம் என்ற பூதம் வெளிப்படுகிறது. அதற்கு முன்பு அது காற்றாக இருக்கிறது, அதற்கு முன்பு அது ஆகாயமாக இருக்கிறது. எனவே வெப்பம் என்ற பூதத்தில் ஆகாயம், காற்று, வெப்பம் ஆகிய 3 இருக்கிறது. இதைத்தான் தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி என்கிறார். வலியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி. வலி என்றால் காற்று, காற்றுக்கின் முந்தைய நிலை. காற்று வேறு, வலி வேறு தான். ஆனால் அதை பிறகு பார்க்கலாம். வலியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி. வலி என்ற காற்று பிறந்தது ஆகாயத்தில் இருந்தான். அப்ப எதிலிருந்து பிறந்ததோ அவையும் இருக்கும். இப்ப நிலத்தில் ஆகாயமும் இருக்கிறது, நீரில் ஆகாயம் இருக்கிறது, வெப்பத்தில் ஆகாயம் இருக்கிறது. அதுபோல இங்கே காற்றிலும் வலியிலும் ஆகாயம் இருக்கிறது. எனவே வலி எதிலிருந்து பிறந்ததோ, ஆகாயத்திலிருந்து பிறந்தது. அந்த வலியில் 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி என்கிறார். வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி என்கிறார். வெளி என்பது இடைவெளி, ஆகாயம். இந்த ஆகாயம் என்பது அதுதான் மூலநிலையிலிருந்து முதல் வெளிப்படும் பூதம். மூலநிலை என்பது சிவசக்தி கலவி நிலை. பேரண்டத்தை உருவாக்கும் கொள்கையில் சிவம் சக்தி என்ற மூலத்தின் இருவேறு கூறுகள் தம்முள் புணர்ந்து கலவி கொண்டு வெளிப்படுத்தப்படும் முதல் பூதம் அணுக்களாக வெளிப்படுத்தப்படுகின்றன. அந்த அணுக்களின் சேர்க்கையில் விளக்கம் ஏற்படும் பொழுது இடைவெளி ஏற்படுகிறது. அந்த இடைவெளி ஆகாயம் எனப்படுகிறது. இது 50 கொள்கைகளில் விரிவாக பார்க்கலாம். எனவே பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வலியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி என்ற பாடலில் 1300 வருடங்களுக்கு முன்பு ஆசான் மாணிக்கவாசகர் இதை பதிவு செய்திருக்கிறார். இந்த 50 கொள்கைக்கென இப்பொழுது ஒரு தனி நூல் எதுவுமே கிடையாது. ஆனால் இவற்றை நவீன அறிவியல் கொண்டு விளக்க முடியாது. ஆனால் இவற்றை மறுக்கவும் முடியாது. எனவே நாம் ஏன் 50 கொள்கைகளை உடலியல் பாடங்கள் படிக்கும் பொழுது கற்க வேண்டுமெனில், இந்த உடலே 50 ஆக்கப்பட்டதுதான். ஆசான் திருமூலர் சொல்லியது போல அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம் என்றால், இந்த பிண்டத்தை புரிந்து கொள்வதன் மூலம், உடலை புரிந்து கொள்வதன் மூலம் 50 புரிந்து கொள்ளலாம். பிண்டம் அண்டம் எனப்படும்.
நமது புறச்சூழலையும் புரிந்து கொள்ளலாம், உலகத்தை, புவியை, பேரண்டங்களை புரிந்து கொள்ளலாம். பேரண்டங்களை புரிந்து கொள்வதன் மூலமாக நமது உடலையும் புரிந்து கொள்ளலாம். எனவே நமது உடல்நல கொள்கையில் இந்த ஐம்பூத கொள்கை மிக அடிப்படையானது. இந்த ஐம்பூத கொள்கையின் இருந்து வந்தது தான் வாதம், பித்தம், கபம். வாதம் என்றால் இப்பொழுது காற்று வேற சொல்லில் இங்கே குறிக்கிறோம். அதுக்கடுத்து பித்தம் என்றால் வெப்பம், அதற்கடுத்து கபம் என்றால் நீர். அந்த வரிசை முறை தான் வாதம், பித்தம், கபம் என்பது. அது இந்த மூன்றுமே நிலம் என்ற உடலில் உள்ளது. மனம் மறைவாக, ஆகாயம் என்ற மனம் மறைவாக உடலெங்கும் உள்ளது. இதுதான் நமது உடல்நல கொள்கை. எனவே தான் ஐம்பூத கொள்கை படிப்பதன் மூலம் இந்த உடலை புரிந்து கொள்ள வேண்டும். மனித உடலில் பெரும்பகுதி நீர் மற்றும் நிலத்தால் ஆனது. அவை இரண்டும் பிணைந்து இருக்க வேண்டும். அவை எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். எது தோற்றமாக உள்ளதோ அது நிலைத்திருக்கும். எது வடிவமாக உள்ளதோ அது நிலைக்காது, வந்து செல்லும். இங்கே உங்களுக்கு தோற்றம், வடிவம் என்பதற்கான வேறுபாடு புரிந்திருக்கும். மனித உடலில் பெரும்பகுதி நீர் மற்றும் நிலம். நீரும் நிலமும் ஒன்றோடு ஒன்று எப்பொழுதும் பிணைந்தே இருக்கும். அது எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அது எது தோற்றமாக உள்ளதோ அதுவே தான் நிலைத்திருக்கும். நீரும் நிலமும் தான் தோற்றமாக உள்ளது, அதுவே தான் நிலைத்திருக்கும். மீதியான வெப்பம் வந்து செல்லும், காற்று வந்து செல்லும், ஆகாயம் விரிவடைந்து கொண்டே இருக்கும். வடிவமாக இருக்கிறது எதுவும் நிலைக்காது, அது வந்து செல்லும். இங்கே உடலில் எது வந்து செல்ல வேண்டுமோ அது நிலைத்தால் நோய். வெப்பம் வந்து செல்ல வேண்டும், காற்று வந்து செல்ல வேண்டும், அது நிலைத்தால் நோய். எது நிலைத்திருக்க வேண்டுமோ அது நிலைக்கவில்லை எனில் நோய். நீர் நிலைத்திருக்க வேண்டும், நிலம் நிலைத்திருக்க வேண்டும். இது நிலைக்கவில்லை, இது மாறுபாடு அடைகிறது, தேய்கிறது, இல்லை பெருக்கம் ஏற்படுகிறது எனில் அது நோய். வடிவம் என்பது நிலைக்கக்கூடாது. அதாவது காற்று, வெப்பம் என்பது வடிவம், நம்மளால் பார்க்க இயலவில்லை, நுகர இயலவில்லை. இவை நிலைத்தால் நோய். நீர், நிலம் என்பது நம்மளால் பார்க்க முடிகிறது, சுவைக்க ஐம்புலன்களால் அறிந்து கொள்ள முடிகிறது. இது தோற்றம். இந்த தோற்றம் நிலைக்க வேண்டும். நிலைக்கவில்லை எனில் நோய். வெப்பம், காற்று என்பது வந்து செல்ல வேண்டும், அது வடிவம் கொண்டது, அது நிலைக்கக்கூடாது, அது நிலைத்தால் நோய். எனவே ஐம்பூத கொள்கையின் அடிப்படையில் இதுதான் உடலின் இயற்கை. காற்றும் வெப்பமும் உடலில் வர வேண்டும், செல்ல வேண்டும். இவை உடலில் தங்கினால் அது பிணி, நோய். உடலில் இருந்து நீர் வெளியேறினால் அது பிணி, அது நோய். நிலத்துக்கென்று தனித்த செயல்பாடு கிடையாது. ஏனெனில் மற்ற 4 பூதங்களும் எவ்வாறு செயல்படுகின்றனவோ அதற்கு ஆட்படும். ஏனெனில் நிலம்தான் இந்த 4 பூதங்களுமாக இருக்கின்றன. நிலம் நிலைத்தல் நலம். உடல் என்பது நிலம், நிலைத்தல் நலம். நிலம் மாறுபாடு அடைந்து கொண்டே இருந்தால் அதுவும் பிணி. நிலம் என்ற இந்த உடல் நிலைத்தன்மையோடு இருக்க வேண்டும். மாறுபாடு அடைந்து கொண்டே இருந்தால் பிணியாகும். உடல், தசை, எலும்பு ஆகியன சீராக நிலைத்தன்மை கொண்டிருந்தால் அது நலம். அவ்வப்போது ஏற்றம் இறக்கம் கொண்டால் அது பிணி. உடலின் தசைகள், எலும்புகள், இந்த உடல் அமைப்பு இவை நிலைத்தன்மையோடு இருக்க வேண்டும். அவ்வப்போது ஏற்றம் இறக்கம் கொண்டால் அப்பொழுது பிணி ஏற்படுகிறது. உடலில் நீர் அதிகரித்தாலும் அல்லது குறைந்தாலும் அது நோய். நீர் அதிகரித்தல் குறைதல் என்பது சரியா? நிலையானது என்றால் என்ன? எது தோற்றம் கொண்டதோ அது நிலைக்க வேண்டும். நிலைத்தன்மை என்பது என்னவென்றால் எந்த விகிதத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்கிறதோ அந்த விகிதம் மாறாமல் இருக்க வேண்டும். இங்கே விகிதம் என்பது ஐம்பூதங்கள் தனித்தனியாகவும் பிணைந்தும் எந்தளவு இருக்க வேண்டும் என்னும் அளவு. இங்கே பிணைவு என்பது என்ன? ஒன்றும் ஒன்று புணர்ந்து நீரும் நிலமும் அருகருகே இருந்தாலே அவை பிணைந்து ஏற்படக்கூடிய விகிதம். நிலமும் நீரும் எவ்வளவு விகிதத்தில் பிணைந்திருக்க வேண்டும் என்பது அதுதான் கட்டமைப்பு. ஆக எவ்வளவு நிலத்திற்கு எவ்வளவு நீர் என்பதுதான் விகிதமாகும். இந்த விகிதம் கூடினாலும் அல்லது குறைந்தாலும் அது நோய். இங்கு மீண்டும் சொல்லப்படும் செய்தி என்னவெனில், நீரும் நிலமும் நிலைக்கும் தன்மை கொண்டவை. அவை நிலைத்துதான் இருக்க வேண்டும். நிலைக்கும் தன்மை என்பது விகிதத்தின் அடிப்படையில் அமைவது. நிலைக்கும் தன்மை என்றாலே பெருமளவு அல்ல, தேக்கமடையக்கூடாது. நிலைக்கும் தன்மை என்பது இந்த விகிதத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பு. எல்லா கட்டமைப்புகளுக்கும் விகிதம்தான் அடிப்படை. மரபு கட்டமைப்புகளுக்கும் விகிதம்தான் அடிப்படை. உயரம், எடை எவ்வளவாகினும் உடலுக்கு பொருத்தமான விதத்தில் நீர் இருக்க வேண்டும், இல்லையெனில் சீர்குலையும். காற்று
காற்றும் வெப்பமும் நிலைத்து விட்டாலே நோய் உண்டாகும். அவை எந்த விகிதத்தில் இருந்தாலும் சரி, அவை வருவதும் செல்வதுமாக இருக்க வேண்டுமே தவிர உள்ளே தங்கக்கூடாது. ஏனெனில் அவை வடிவம் கொண்டவை. வடிவம் உள்ளிருந்தால் அவை தோற்றத்தை கெடுக்கும். வடிவம்தான் தோற்றத்தை கொடுக்கிறது. ஆனால் அதே வடிவம் நிலைத்தால் தோற்றத்தை கெடுக்கும். ஆக வடிவம் என்றால் என்ன, தோற்றம் என்றால் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வடிவம் கொண்டது வர வேண்டும், செல்ல வேண்டும். தோற்றம் கொண்டது நிலைக்க வேண்டும். அந்த தோற்றம் கொண்ட இரு பூதங்களும் நிலைப்பதுமே அந்த கட்டமைப்பில் உள்ள விகிதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஒருவர் எவ்வளவு உயரம் இருக்கிறார், எவ்வளவு எடை இருக்கிறார் என்பதற்கேற்ப இவ்வளவு நீர் இருக்க வேண்டும், இவ்வளவு நிலம் இருக்க வேண்டும் என்ற விகிதம் இருக்கிறது. அந்த விகிதத்தின் அடிப்படையில் தான் உங்கள் உடல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விகிதங்களில் மாறுபாடு ஏற்படும்படியாக நீரும் நிலமும் இருந்தால் அவை பிணியாகும். எனவே நிலைத்தன்மை என்பது விகிதத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்கும். அந்த விகிதம் மாறாமல் இருப்பதுதான் நிலைத்தன்மை. நீரும் நிலமும் நிலைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்பது. பிற மூன்றும் ஆகாயமான உடலெங்கும் உள்ளது. குறிப்பிட்டு வெப்பமும் காற்றும் வடிவம் கொண்டது. அந்த வடிவம் கொண்ட இரண்டு பூதங்களும் வர வேண்டும், செல்ல வேண்டும். அது நிலைத்தால் நோய். நீரும் நிலமும் நிலைக்கவில்லை என்றால் நோய். ஒரு கட்டமைப்பில் நிலைத்தால் அது நலம். எனவே இன்றைய பாடத்தில் நாம் ஐம்பூத கொள்கைக்கான அடிப்படை என்ன, ஏன் நாம் உடலியலில் ஐம்பூத கொள்கை பற்றி விளக்க வேண்டும், அதை ஏன் பாடமாக படிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். ஏனெனில் இந்த புவியே ஐம்பூத கொள்கைகளால் ஆனதுதான். இந்த அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம் என்ற ஆசான் திருமூலர் வாக்கின்படி இந்த பிண்டமாகிய உடலை புரிந்து கொள்வதன் மூலம் அண்டத்தையே புரிந்து கொள்ளலாம். எனவே அண்டம் என்பது எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது, ஐம்பூத கொள்கையினால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம். அதே போல இந்த உடலும் அதே ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஐம்பூதங்களில் ஆகாயம் என்பது மனமாக உடலெங்கும் இருக்கிறது, இடைவெளி உள்ள இடங்களில் இருக்கின்றன. காற்று என்பது உடலுக்குள் வந்து செல்கின்றன. வெப்பம் என்பது உடலின் சூடாக பிற பகுதிகளில் இருக்கிறது. நீர் என்பது இரத்தம், சளி, மேலோட்டமாக பார்த்தால் இரத்தம், சளி, நீர்மங்களாக உள்ளன. நிலம் என்பது இந்த நிலைத்தன்மையுள்ள மொத்த உடலே, இந்த 4 பூதங்களையும் தாங்கியுள்ள நிலமே உடலாகிறது. இவற்றில் எது தோற்றம் என்றால் என்ன, வடிவம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். நம்மளால் காண முடிந்தவர்களெல்லாம் தோற்றம், காண முடியாத பூதங்கள் வடிவம் கொண்டவை. இவற்றில் எது நிலைக்க வேண்டும், எது நிலைக்க கூடாது என்பதை பற்றி பார்த்தோம். தோற்றம் கொண்டவையெல்லாம் நிலைக்க வேண்டும், நீரும் நிலமும் நிலைக்க வேண்டும். தோற்றம் இல்லாத வடிவம் கொண்ட வெப்பம் மற்றும் காற்று வந்து செல்ல வேண்டும், அது நிலைத்தால் நோய் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த நிலைத்தன்மை கொண்ட நீரும் நிலமுமே ஒரு விகிதத்தில் இருக்க வேண்டும். அந்த விகிதம் மாறுபட்டால் அதுவுமே நோய் என்பதை பற்றி பார்த்தோம். எனவே இது ஆழமாக உள்வாங்கி புரிந்து கொள்ளுங்கள். இதன் அடிப்படையிலேயே நாம் அடுத்த வாதம், பித்தம், கபம் என்ற பாடங்களை பார்க்க இருக்கிறோம். இவற்றை அந்த 50 கொள்கைகளை ஆழமாக புரிந்து கொண்டால் இவற்றிலிருந்து உணவு, இவற்றிலிருந்து நிறைய தொழில்நுட்பங்களை நாம் கட்டமைக்கலாம். இன்றைய பாடம் முடிந்தது. வணக்கம். நன்றி.